ஹலோ எவ்ரிவன், இது IBSSO AFOக்கான மெயின்ஸ் கண்டென்ட். ஓகேவா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸோட ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்து நமக்கு வந்து மெயின்ஸ் தான் இருக்கு. ப்ரிலிம்ஸோட ஹால் டிக்கெட்ல 31st டிசம்பர் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வர போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எப்போ வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நமக்கு வந்து 31st டிசம்பர். இதுதான் இந்த வருஷத்தோட லாஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இது வந்து IBSSO AFOக்கான ப்ரிலிம்ஸ் வந்து 31st டிசம்பர் அண்ட் மெயின்ஸ் வந்து கேலண்டர்லேயே கொடுத்துட்டாங்க 29th ஜான்வரின்னு. ஓகேவா? 29th ஜான்வரி 2023யோட ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம் இதுவா இருக்கலாம். மேபி கிளர்க்கு கூட வரலாம் முன்னாடி. ஓகே. IBS இந்த ராயல் பாஸ் இருக்கு 1299க்கு 12 months வேலிடிட்டியோட ராயல் பாஸ் இருக்கு, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான எல்லா டாபிக்குமே கவர் ஆயிடும். நீங்க டாபிக் வைஸும் பார்த்துக்கலாம், அதே மாதிரி டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம், எல்லாமே இருக்கும். அண்ட் இதுலயே வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கான இந்த 299 worth உள்ள உங்களுக்கு எஸ்ஓ பேக்கேஜும் இன்க்ளூட் ஆயிடும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல பேக்கேஜ், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல SBI கிராஷ் கோர்ஸ் மட்டும்னா 399க்கு நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸ் டேட் சொல்லிட்டாங்க டிசம்பர் 31st. அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி மேம் கிளியர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் மேல இருக்கக்கூடிய அந்த டைம்ல 10 days இருக்கக்கூடிய அந்த டைம்ல வந்து நீங்க செக்ஷன் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ டெய்லி வந்து 3 செக்ஷனுமே, அதாவது ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ் 3 செக்ஷனுமே வந்து ஒரு டெஸ்ட் தனித்தனியா செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டும் எடுக்கணும், அதே மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் எடுக்கணும். ஓகேவா? ஸோ செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டும் எடுக்கணும், ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் எடுக்கணும். அது இல்லாம நீங்க ஸ்பீட் ப்ராக்டிஸும் பண்ணணும். நியூ டு பேங்கிங் அண்ட் எஸ்ஓ மட்டும்தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஸ்பீடு டெஸ்ட் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். ஏன்னா பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி அந்த ஃப்ளோல இருந்துட்டே இருப்பாங்க அண்ட் நீங்க நியூவா இருக்கனால இந்த ஸ்பீட் டெஸ்ட்டை கண்டிப்பா எடுக்கணும். ஸோ வந்து செக்ஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் அண்ட் இப்போ நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட். நார்மல் பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்பீட் டெஸ்ட்டே எடுத்துக்கோங்க. ஸ்பீட் டெஸ்ட்னா என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்ல ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ரீசனிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல வந்து மிசலேனியஸா நம்ம நினைக்கக்கூடிய இந்த ஆல்பா நியூமரிக்கா இருக்கட்டும், சிலாஜிசமா இருக்கட்டும், அடுத்து வந்து டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஸ்பீட் ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி குவான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேஷன், சிம்பிளிஃபிகேஷன், ராங் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர் அண்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இதெல்லாம் வந்து நீங்க ஸ்பீட் ப்ராக்டிஸ் டெய்லியுமே எடுக்கணும். அண்ட் இங்கிலீஷ்லன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆர்சி எடுக்கலாம். ஆர்சி வந்து டெய்லி ஒரு கொஸ்டின் எடுத்து பார்க்கலாம், ஃபில்லர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அண்ட் மீனிங்ஸ் அந்த வச்சு அதுல இருந்து கொஸ்டின் கேட்கற அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேராஜம்பிள், சின்ன பேராஜம்பிள் மாதிரி அந்த ஏபிசிடி கொடுத்து அதுல ஷஃபிள் பண்ணி கேட்பாங்களா, அதை எடுக்கலாம். ஸோ இது மூணையும் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ரிலிம்ஸ் நம்ம வந்து ஒரு செக்ஷன் டெஸ்ட் எடுக்க போறோம், ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்க போறோம் அண்ட் ஸ்பீட் டெஸ்ட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கு. ஓகேவா? நீங்க எல்லாருமே கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க. அடுத்து நமக்கு மெயின்ஸ். ப்ரிலிம்ஸை மட்டும் கிளியர் பண்ணா பத்தாதே, மெயின்ஸும் கிளியர் பண்ணும் இல்லையா? அதனால நமக்கு வந்து ஒரு 30 days டார்கெட் மாதிரி வச்சுப்போம். ஓகேவா? 30 days டார்கெட்ல வந்து நம்ம வந்து எல்லா டாபிக்கையும் கவர் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கிறது வந்து அனிமல் ஹஸ்பண்டரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபிஷரிஸ்ல வந்து கொஞ்சம் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் ஃபிஷரிஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபுல் புக்குமே அப்படியே இருக்கு. ஸோ எல்லாருமே கேட்குற மாதிரி ஒரு 30 days பிளானர் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இனிமேல் டெய்லி 2 வீடியோவா வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? 2 வீடியோ வந்துடும் அண்ட் எல்லாருமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிளியர் ஆயிரும். ஸோ நாளைக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கும் மைக்ரோபயாலஜி. ஓகேவா? அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், மைக்ரோபயாலஜி ஒரு வீடியோவும், ஃபிஷரிஸ்ல வந்து ஃபிஷ்ஷோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் ஃபிஷ்ஷோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திருப்போம். நாளைக்கு வந்து ஃபிஷ், அதோட ஃபெக்கண்டிட்டி, ஓகேவா, அந்த ஃபெக்கண்டிட்டின்னு சொல்லக்கூடிய அது, அப்புறம் வந்து அதோட வெயிட், இது எல்லாமே சேர்த்து பார்க்க போறோம். ஸோ ஃபிஷ்ஷோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அந்த ஒரு சில டேர்ம்ஸ், இதுல இருக்கக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போறோம். அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான். அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை எப்படி கால்குலேட் பண்றாங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த மீன், மீடியன், மோட், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க போறோம். அண்ட் ஃபிஷரிஸ்ல வந்து டிசீசஸ் பார்க்க போறோம். லாஸ்ட் டைமே வந்து அந்த டெய்ல் அண்ட் ஃபின் ராட் கேட்டிருந்தாங்க டிசீசஸ்ல. ஸோ அந்த டிசீஸ் டாபிக் ஒரு இம்பார்ட்டன்ட்.
அடுத்து தேர்ட் டே என்ன பண்ண போறோம், அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸும் எக்ஸ்டென்ஷனும் சேர்த்து கவர் பண்ண போறோம். ஏன்னா இது வந்து எக்ஸாம் ரிலேட்டடா மட்டும் தான் நம்ம கவர் பண்றனால இந்த டாபிக் ரெண்டுமே சேர்த்தே நம்மளால கவர் பண்ணிட முடியும். அண்ட் ஃபிஷரிஸ்ல வந்து போட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் லாஸ்ட் டைம் வந்து அந்த கேட்டமெரான் பத்தி கேட்டிருந்தாங்க இல்லையா, கேட்டமெரான் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போட்ஸ் அண்ட் கிராஃப்ட் இங்க என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இந்த போட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ நம்ம எல்லா ஸ்டேட்டோட போட்ஸ் அண்ட் கிராஃப்ட் படிக்கணும். அண்ட் அதோட மெயினான ஒரு கீ பாயிண்ட் மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் என்னமோ நம்ம ஏரியா ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி எங்க கேட்பாங்கன்னு தெரியாது இல்லையா. ஸோ இந்த போட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் படிக்கணும். அடுத்து ஃபோர்த் டே என்ன பண்ண போறோம், பிளான்ட்டோட பிசியாலஜியை படிச்சுட்டு அடுத்து ஃபிஷரிஸ்ல வந்து ப்ராசஸிங் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து அந்த கேனிங்கா இருக்கட்டும், இல்ல சால்ட்டா இருக்கட்டும், சால்ட்டிங்கா இருக்கட்டும், ட்ரையிங், இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸும் இதுல இருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டே என்ன பண்ண போறோம், பிளான்ட் ஜெனடிக்ஸ்னா ஜென்ரலா நம்ம செல்லுல இருந்து ஜீன் வரைக்கும் உள்ள அந்த பிளான்ட் ஜெனடிக்கோட பேசிக் பார்ட்ஸை பார்க்க போறோம். அண்ட் ஃபிஷரிஸ்ல ஓவராலா இதுல கவர் பண்ணாத ஒரு சில டாபிக்ஸ், ஏன்னா ஃபிஷரிஸ்ன்றது யூஜி சிலபஸ் கிட்டத்தட்ட இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதுல இருக்க மிச்சம் ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கு. அது இல்லாம ஃபிஷரிஸோட அந்த ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டையும் சேர்த்து நம்ம கவர் பண்ண போறோம் 9th டே. அடுத்து 6th டே என்ன பண்ண போறோம், சாரி 9th டாபிக். அடுத்து 6th டே என்ன பண்ண போறோம்னா ஃபிஷரிஸ்ல இருக்கக்கூடிய ஜெனடிக்ஸ்ல இருக்கக்கூடிய மிச்ச டாபிக்ஸ், அதாவது ப்ரீடிங் மெத்தட்ஸ் அதெல்லாமே பார்க்க போறோம். அண்ட் ஃபாரஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா, ஃபாரஸ்ட்ரியும் ஒரு மைனர் சப்ஜெக்ட் தான். அண்ட் அதுல வந்து நமக்கு நிறைய டெர்மினாலஜிஸ் தெரியாது. ஓகேவா, அஃபாரஸ்ட்ரேஷன்னா என்ன, ரீஃபாரஸ்ட்ரேஷன்னா என்ன, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, அப்போ டீஃபாரஸ்ட்ரேஷன்னா என்ன, அடுத்து வந்து ட்ரீஸ் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போறோம், அதை எப்படி மறுபடியும் ப்ரூன் பண்ண போறோம், ப்ரூனிங்கான மெத்தட்ஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு. ஸோ ஃபாரஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் 7th டே வந்து நம்ம நெமட்டாலஜி ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகேவா, 7th டே வந்து நம்ம நெமட்டாலஜி ஸ்டார்ட் பண்ணிட்டு நெமட்டாலஜியோட ஃபுல் கவரேஜும் ஒரே நாள்ல பார்த்துட்டு அண்ட் ஃபாரஸ்ட்ரியோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பிளான்ட் பேத்தாலஜில ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன், கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் பார்த்துட்டு ஃபாரஸ்ட்ரியோட ரிப்போர்ட்டும் அண்ட் சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அது ஃபர்ஸ்ட் டேவை பார்க்கலாம், இல்லை லாஸ்ட் டே ரிப்போர்ட்ஸும் மிச்சம் இருக்க ஒரு சில டேர்ம்ஸும் நம்ம ஃபாரஸ்ட்ரியில தேர்ட் டே பார்த்து முடிச்சிடும். நெக்ஸ்ட் பேத்தாலஜி நெக்ஸ்ட் பார்ட் ஒவ்வொரு கிராப்புக்கான ஒரு டிசீஸ், அந்த கிராப்போட டிசீஸ் அதோட மேனேஜ்மெண்ட்டை பத்தி பார்ட் 2 பிளான்ட் பேத்தாலஜில பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஏபி கல்ச்சர். ஓகேவா, இதெல்லாம் குட்டி குட்டி மைனர் டாபிக்ஸ். அந்த டாபிக்ஸ்ல இருந்து வந்தா கூட நம்மளால அட்டென்ட் பண்ண முடியற மாதிரி ஏபி கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 10th டே வந்து இன்செக்ட் மார்ஃபாலஜி. இன்செக்டோட மார்ஃபாலஜி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், அடுத்து வந்து அந்த மாதிரி இருக்க எல்லா டேர்ம்ஸ், அதோட பார்ட்ஸோட பேரு, அது எல்லாமே கவர் பண்ண முடியும். ஸோ இன்செக்ட் மார்ஃபாலஜி. அண்ட் இங்க செகண்ட் டாபிக்கா நம்ம வந்து செரிகல்ச்சர். நெக்ஸ்ட் 11th டே வந்து ஐபிஎம் அண்ட் இன்செக்டிசைட்ஸ். ஐபிஎம்னா என்ன அண்ட் இன்செக்டிசைட்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதோட ஃபார்முலேஷன், அதோட டைப்ஸ், அது எல்லாமே பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து குட்டி டாபிக்கான லேக் கல்ச்சர் நெக்ஸ்ட் வீடியோவா. அடுத்து 12th டே வந்து என்ன பார்க்க போறோம், இன்செக்ட் பெஸ்ட் இன் கிராப்ஸோட டோட்டல் பெஸ்ட் ஃபுல்லாவே பார்த்துட்டு அடுத்து வந்து இங்க இருந்து தான், அதாவது 11 டேஸ் முடிச்சு, அதாவது ஜான்வரி ஸ்டார்டிங்ல இல்ல இந்த டிசம்பர் 31st அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் 3 months கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் 3 months, அதாவது நவம்பர், டிசம்பர், அடுத்து வந்து ஜான், இந்த 3 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தரோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அக்டோபரோட லாஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா ஜான்வரி வந்து 29th நம்மளுக்கு வந்து மெயின்ஸ் இருக்கனால கண்டிப்பா 25 வரைக்குமாவது அவங்க வச்சிருப்பானுங்க. அதனால நம்ம இந்த அட்லீஸ்ட் 20 வரைக்கும் பார்த்துட்டு மிச்சம் இருக்க 10 வந்து அக்டோபர்ல செகண்ட் ஹாஃப் 15 to 30 அந்த அக்டோபர் பார்ட்டை நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நவம்பருக்கு 2 நாளும் டிசம்பருக்கு 2 நாள் அண்ட் ஜான்வரிக்கு 1 நாள் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 15 days to 20 days தான் நமக்கு இருக்கும். ஓகேவா, சோ அந்த டேஸ் மட்டும் கவர் பண்றதுக்கு மிச்சம் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா அக்டோபரோட லாஸ்ட் ஹாஃப் பார்த்துக்கலாம், இல்ல ஜான்வரியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும் போதே அக்டோபரோட லாஸ்ட் ஹாஃபும் சேர்த்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ 12th டே வந்து இன்செக்ட் பெஸ்ட் கிராப்ஸ் பார்த்துட்டு நவம்பரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர்ல. நெக்ஸ்ட் 13th டே ஸ்டோரேஜ் பெஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா அதுல இருந்து கூட 1 or 2 questions வந்திருக்கு. நவம்பரோட செகண்ட் பார்ட். 14th டே வந்து ஹார்டிகல்ச்சரோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அதுல இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ், டெர்மினாலஜிஸ்,
அண்ட் அதோட கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசம்பரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து ஃப்ரூட்ஸோட கிளாசிபிகேஷன், அதோட ப்ரொடக்ஷன். ஓகே, ஃப்ரூட் ப்ரொடக்ஷன்ல நம்ம அந்த கிராப்ஸ் பார்க்குற மாதிரியே ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் பார்க்க போறோம். அண்ட் டிசம்பரோட செகண்ட் ஹாஃப் 16th டே வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஜான்வரியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, 1 செகண்ட் லோட் ஆகுது. அடுத்து வெஜிடபிள்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஜான்வரியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிடும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் இங்க தான் ஆரம்பிக்க போறோம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு நபார்டு நார்ம்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா, நபார்டு நார்ம்ஸ்ல நிறைய இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், ஃபிஷரிஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நபார்டு நார்ம்ஸ் இருக்கு. ஸோ 5 days நபார்டு நார்ம்ஸ்க்கு ஒதுக்கி இருக்கோம். அடுத்து சாயிலோட டாக்ஸானமிக்கல் கிளாசிபிகேஷன், அந்த சாயிலோட டைப்ஸ் அதை பத்தி பார்க்க போறோம். அண்ட் நபார்டு நார்ம்ஸோட செகண்ட் டைப். அடுத்து ஃபர்டிலைசர், அந்த மென்யூஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நபார்டோட தேர்ட் நார்ம்ஸ். அடுத்து இது பண்ணாலே நமக்கு வந்து சாயில் சயின்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து வீடு சயின்ஸ் 1 day தான், ஃபுல் டே எக்ஸ்க்ளூசிவா அதுக்கு மட்டும் தான் பார்க்க போறோம். அண்ட் நபார்டோட ஃபோர்த் வீடியோ நார்ம்ஸ். ஓகேவா, லாஸ்ட் 21st டே என்ன பண்ண போறோம்னா கிராப் ப்ரொடக்ஷன். ஏன் நான் ரிவர்ஸ்ல போட்டிருக்கேன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போதான் நமக்கு எக்ஸாம் கிட்ட இருக்கும் போது நம்ம இன்னும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணாலே போதும். அண்ட் பின்னாடி இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி டாபிக்ஸ், ரொம்ப மைனரான டாபிக்ஸா இருக்கனால அதை இன்னொரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணும்போது அதுல இருந்து வர போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் இதுல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் லாஸ்ட் ஆக இந்த கிராப் ப்ரொடக்ஷன் எல்லாம் வச்சிருக்கேன். ஓகேவா, சோ கிராப் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம ரைஸ், வீட்டு, மெய்ஸ், பார்லி பார்த்திருக்கோம். பார்க்கலைன்னா போய் பாருங்க கண்டிப்பா. சோ இந்த 4 கிராப் முடிச்சிருக்கோம். மிச்சம் இருக்க கிராப் ப்ரொடக்ஷனை 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். ஓகேவா, அந்த சுகர் கிராப்ஸ் தனியா, கேஷ் கிராப்ஸ் தனியா, அண்ட் பல்சஸ் தனியா, இப்படிதான் நம்ம டேப்லர் காலம் வைஸா பார்க்க போறோம். அண்ட் அதுதான் நம்மளுக்கு ஈஸியாவும் இருக்கும், கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால இப்படி வச்சிருக்கேன் கிராப் ப்ரொடக்ஷன். அண்ட் நபார்டு நார்ம்ஸ் வந்து 5 படிக்க போறோம். ஓகேவா, 5 days வந்து நபார்டு நார்ம்ஸ் படிக்க போறோம். நெக்ஸ்ட் 22nd டே வந்து கிராப் ப்ரொடக்ஷன் 2. அண்ட் இங்க இருந்து நம்ம டெஸ்ட் போட போறோம். கிட்டத்தட்ட 9 to 10 டெஸ்ட் போட போறோம். 9 to 10 டெஸ்ட் அது சப்ஜெக்ட் வைஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபுல் டெஸ்டா இருக்கலாம். ஓகேவா, இது வந்து நம்ம வீடியோக்கு நம்ம 299க்கு வாங்குறது இல்லாம எக்ஸ்ட்ரா போட போறோம். அண்ட் இங்க வந்து நீங்க படிக்க அந்த 299ல வந்து நம்மளுக்கு நிறைய டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ 22nd வந்து கிராப் ப்ரொடக்ஷன் 2ம் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் 23rd டே கிராப் ப்ரொடக்ஷன் 3யும் டெஸ்ட் 2. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டெர்மினாலஜிஸ், இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி அக்ரானமில அண்ட் கிளைமேட் ரிலேட்டட் ஸ்டடீஸ் அதை பத்தி படிக்க போறோம். அண்ட் டெஸ்ட் 3. நெக்ஸ்ட் 25th டே என்ன பண்ண போறோம்னா இரிகேஷன், ட்ரைனேஜ், மான்சூன் இதை படிச்சுட்டு டெஸ்ட் 4 போட போறோம். 26th டே வந்து டேஸ் அண்ட் ஸ்கீம்ஸ். ஓகேவா, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் படிச்சுட்டு டெஸ்ட் 5 போட போறோம். 27th வந்து ஹிஸ்டரி, சயின்டிஸ்ட், அதுக்கான ரிலேட்டட் சயின்டிஸ்ட் அண்ட் ஒரு சில டேர்ம்ஸ், இங்க இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், ஜென்ரலான டேர்ம்ஸ். இது வந்து அக்ரிகல்ச்சரல் அக்ரானமி ரிலேட்டட் டேர்ம்ஸ். இது வந்து ஜென்ரலான டேர்ம்ஸ், அந்த லட்டின் வேர்டு அதுக்கெல்லாம் நம்ம வந்து க்ளூ வச்சு படிக்க போறோம். அண்ட் டெஸ்ட் 6 படிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டியூட், இது வந்து ஃபிஷரிஸா இருக்கட்டும், அக்ரானமியா இருக்கட்டும், எல்லாத்துக்கான இன்ஸ்டியூட்ஸ், டோட்டலா இன்ஸ்டியூட்ஸ் படிக்க போறோம். அண்ட் டெஸ்ட் 7 போட போறோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் 1 அண்ட் ரிவிஷன் 2 days பண்ண போறோம். அண்ட் இங்க வந்து டெஸ்ட் 8 and 9 போட போறோம். ஓகேவா, இதான் 30 daysக்கான ஷெட்யூலா போட்டிருக்கோம். இது ஃபாலோ பண்ணுவோமா? கண்டிப்பா ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து AFO கண்டிப்பா இந்த வருஷம் நிறைய பேர் கிளியர் பண்ணணும். ஓகேவா, அண்ட் இது எல்லாமே வந்து 30 days வந்து நமக்கு 29th January கொடுத்துருக்காங்களா மெயின் ஸ்டேட், அதுக்கு 1 week பிஃபோரே முடிஞ்சிருது. ஸோ நீங்க 1 week வந்து 1 week ஃபுல்லாவே ரிவிஷன் பண்ணாலே போதும். ஓகேவா, 1 week நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க. அண்ட் ஃபுல் டெஸ்ட் முடிஞ்சா ஃபுல் டெஸ்ட் இன்னொன்னு ஆன்லைன்ல போடலாம் டைரக்டா. ஸோ இது வந்து 1 week பிஃபோரே முடிகிற மாதிரி தான் இந்த ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஓகேவா, சோ நிறைய பேர் இந்த வாட்டி AFO கிராக் வித் ஜாக்ல வந்து கிளியர் பண்ணணுன்றதுக்காக இந்த ஷெட்யூல் போட்டிருக்கோம். கண்டிப்பா வீடியோஸ் பாருங்க. நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு டெஸ்ட் போட்டீங்கனாலே கண்டிப்பா இந்த வாட்டி நீங்க எல்லாருமே கிளியர் பண்ணலாம். ஓகேவா, சோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஆஃபர் இருக்கு, அதுக்கான ஆஃபர் தான். ஸோ 12 monthsக்கு வந்து 1299 உள்ள ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ் அண்ட் மார்க்ஸ்க்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து இது வந்துடும். அப்படி இல்லை SOக்கு மட்டும் வேணும்னா நீங்க 299க்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயின்ஸ் மார்க் போயிட்டு இருக்கு. 299 ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா, ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. வேற ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும்னாலும் சொல்லுங்க, இன்க்ளூட் பண்ணிடலாம். வேற ஏதாவது சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் நீங்க இன்னும் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க, அந்த சப்ஜெக்டையும் இன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச எல்லா சப்ஜெக்டும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை இன்னும் ஏதாவது மறந்துட்டேன்னா நீங்க பண்ணிடலாம்.